ஹலோ யோஸ், இன்றைக்கி இந்த போதில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் 2025 நம்ம பார்க்க போகிறோம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா, இங்கே உங்களுக்கு பிஎஸ்சி ப்ரோக்ராமுக்குமே தென் எம்எஸ்சி 2 years and 5 years இன்டெகிரேட் ப்ரோக்ராமுக்குமே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. சரிங்களா, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் கூட இங்கே எய்டட் ப்ரோக்ராம் இருக்கும், செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமும் இருக்கும். பட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் இங்கே ஆர்ட்ஸ் ப்ரோக்ராமே சில ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்ட்ஸ் சயின்ஸ் ப்ரோக்ராம், ஓகேங்களா, ஆர்ட்ஸ் ப்ரோக்ராமில் சயின்ஸ் ப்ரோக்ராம் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதாவது பிஎஸ்சி ப்ரோக்ராமும் இருக்குது, தென் எம்எஸ்சி 2 years ப்ரோக்ராம் இருக்குது, தென் 5 years இன்டெகிரேட் ப்ரோக்ராமே இங்கே அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கூகுளில் போயிட்டு பிஎஸ்சி காலேஜ் அப்படின்னு சொல்லிங்கன்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை பிஎஸ்சி காலேஜோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா psgtech.edu, இதுதான் வந்து பிஎஸ்சி காலேஜோட வெப்சைட்டு. இங்கே மேலே உங்களுக்கு காட்டும், உங்களுக்கு பிஎஸ்சி எம்எஸ்சி ப்ரோக்ராம் அட்மிஷன்ஸ் 2025 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அட்மிஷன்ஸ் பேஜுக்கு உங்களுக்கு போயிடும். இங்கே சொல்லியிருப்பாங்க பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி ப்ரோக்ராம் அட்மிஷன்ஸ் 2025 அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் நவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குதுன்னா இங்கே 5 years எம்எஸ்சி இன்டெகிரேட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி சாஃப்ட்வேர்ஸ் சிஸ்டம் இருக்குது, தென் எம்எஸ்சி தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, தென் எம்எஸ்சி வந்து 5 years டேட்டா சயின்ஸ் அவைலபிளாக இருக்குது, தென் எம்எஸ்சி சைபர் செக்யூரிட்டி 5 years இன்டெகிரேட் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, தென் எம்எஸ்சி ஃபேஷன் டிசைன் அண்ட் மெர்ச்சன்டிங்ஸ் வந்து 5 years ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் 3 years ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அப்ளைட் சயின்ஸ் வந்து 3 years ப்ரோக்ராம் இருக்குது, தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் டிசைன் வந்து 3 years ப்ரோக்ராம் இருக்குது, தென் 2 years ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. சரிங்களா, நீங்கள் இந்த ப்ரோக்ராம்ஸை பற்றி ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் ப்ரோக்ராமை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கான உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமுக்கான அலுமினியஸ் யாராக இருக்கிறாங்க, அதோட சிலபஸ் கரிக்குலம் என்ன, அலுமினியஸ் ஸ்பீக்கர்ஸ் என்ன, ஓகேங்களா, கரிக்குலம் எல்லாமே உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராம் டேட்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, தென் இதில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு 5 years இன்டெகிரேட் ப்ரோக்ராமுக்கு, ஓகேங்களா, எம்எஸ்சி 5 years இன்டெகிரேட் ப்ரோக்ராமுக்கு வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சிஸ்டம் டேட்டா சயின்ஸு, ஓகேங்களா, கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் May 23rd ஓகேங்களா, May 23rd வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா, உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து May 29th வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஷார்ட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து June 4th சொல்லியிருக்கிறாங்க. தென் கவுன்சிலிங் இங்கே காலேஜ் கேம்பஸ்லேயே நடக்கும். June 4th ஆஃப்டர்நூன்லேருந்து 7th வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைனல் செலக்டட் கேண்டிடேட்டுக்கு வந்து 10th அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பேமெண்ட் வந்து June 16th பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 years இன்டெகிரேட் கோர்ஸில் ஒரு 4 ப்ரோக்ராம்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுலேயே எம்எஸ்சி ஃபேஷன் டிசைன் மெர்ச்சன்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 19th அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகும். உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க May 21, கவுன்சிலிங் வந்து May 23rd வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே 5 years இன்டெகிரேட் ப்ரோக்ராமுக்கு. தென் இதே பிஎஸ்சி 3 years ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி அப்ளைட் சயின்ஸ்க்கு வந்து May 15th வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து 17th ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து May 23rd வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் சிஸ்டமிங் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் டிசைன் சொல்லி பார்த்தீங்கன்னா May 23rd வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து உங்களுக்கு 26 May சொல்லுவாங்க. கவுன்சிலிங் வந்து May 29லேருந்து 30 வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும். தென் ஃபைனல் செலக்டட் கேண்டிடேட் வந்து June 3rd வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் வந்து June 10th பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எம்எஸ்சி அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ், ஓகேங்களா, உங்களுக்கு இது வந்து 2 years ப்ரோக்ராமு. அப்ளிகேஷன் வந்து May 28th க்ளோஸ் ஆகுது. கவுன்சிலிங் அட்மிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா June 2nd இன் கேம்பஸ் நடக்குது. லாஸ்ட் டேட் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து 9th வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. தென் ஒவ்வொரு ப்ரோக்ராம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிள், ஒரே ப்ராசஸ் தான். நீங்கள் எல்லா ப்ரோக்ராமே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் அட்மிஷன்ஸ் பேஜுக்கு போங்க. நீங்கள் எந்த கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள். அப்ளை பண்ண இதுதான். இதில் உங்களோட மொபைல் நம்பர், ஓகேங்களா, உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க. தென் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலிருந்து உங்களுக்கு வந்து
ஒவ்வொரு கோர்சஸ்க்கான நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. தென் அதுக்கான அகாடமிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. தென் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணால் தென் அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் இருக்கும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராம் தனித்தனியாக நீங்கள் மெயில் அனுப்பி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் ப்ரோக்ராமுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, 5 இயர்ஸ் ப்ரோக்ராம் தனியாக கொடுத்துருக்காங்க, தென் 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராமுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குமே லாஸ்ட் டேட் டிஃபராக இருக்குது. சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மந்த்லேயே எல்லா ப்ரோக்ராமுமே அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. 5 இயர்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 23 உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராமுக்கு. தென் ப்ரோக்ராமு பிஎஸ்சி ப்ரோக்ராம் மே 15 அண்ட் மே 23 க்ளோஸ் ஆகுது. தென் 2 இயர்ஸ் ப்ரோக்ராம் மே 18 மே 28 க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா, பிஎஸ்சி எம்எஸ்சி ப்ரோக்ராம் பிஎஸ்சி 3 இயர்ஸ் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறவங்க சரி, மே 15 மே 28 உங்களுக்கு க்ளோசிங்கில் இருக்குது. இப்போவே அப்ளிகேஷன் பிஎஸ்சி எம்எஸ்சி ப்ரோக்ராம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்ளிகேஷன்ஸ் இன்றைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. தென் அதே மாதிரி 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு 4 கோர்சஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராம் மே 15 லாஸ்ட் இயர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வேறு இருக்குது. தென் மெர்ச்சடைஸ்க்கு உங்களுக்கு அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபேஷன் டிசைனிங்க்கு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எதுவும் சொல்லலை. ஓகேங்களா? அதுக்கு மே 28 லாஸ்ட் இயர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பிஎஸ்சி எம்எஸ்சி ப்ரோக்ராம் கேட்டவங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டு அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் தகவல் வேண்டாம் காண கமரம் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.